வரவேற்கிறேன். நாம் திருப்பிக் கொள்வோம் நம்முடைய வாக்குத்தத்த பகுதிக்கு. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம், இன்றைக்கு 20ஆம் வசனத்தை வாசிப்போம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரான அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கடந்த கிழமை பார்த்தோம், இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று சொல்லி. நன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன அந்த பகுதியை வைத்து நாம் தியானித்தோம். இருக்கிறவராக இருக்கிறார் என்றால் எதற்காக இருக்கிறார் என்று சொன்னால், உன்னை தப்புவிப்பதற்காகவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தப்புவிப்பதற்காக என்று சொல்லும் பொழுது இது ஒரு நிகழ்கால ஒரு தொடர்ச்சி என்று சொல்லுவேன். இப்பொழுது தப்புவித்து கொண்டிருக்கிறார், நாளையும் என்னை தப்புவிப்பார், நாளை மறுதினமும் தப்புவிப்பார், தொடர்ச்சியாக என்னை தப்புவிப்பார். எனவே இதை ஒரு நிகழ்கால ஒரு தொடர்ச்சி என்று நான் பார்க்கிறேன். அப்படியா இருந்தால் நேற்று என்ன செய்தார் என்றால் என்னை தப்புவித்தார் என்று சொல்வேன். அது ஒரு இறந்த கால ஒரு நிலைமை. எனவே இந்த செய்தியை நான் 3 நிலையிலே நான் அதை பார்க்கிறேன். இறந்த கால, தொடர்கால, எதிர்கால நிலையிலே இந்த செய்தியை பார்க்கிறேன். எனவே தான் இதற்கு ஒரு தலைப்பு கொடுத்தேன். எப்படி என்று சொன்னால், தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். இந்த 3 நிலைகளிலே எப்படி என்பதை குறித்து நாம் இந்த மாலையிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இதற்காக வேதத்தில் இருந்து ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்தேன். 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரரே, ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல், நல்லா கவனிச்சுங்க, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படி மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுது தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 காரியத்தை வலியுறுத்தி மேற்கோட்காட்டுகிறார். எப்படி என்றால், எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரமான வருத்தம். ஒரு குறிப்பிட்ட அளவுதான் எங்களால் தாங்க முடியும், ஆனால் அதைவிட மேலான பாரத்தை நாம் சுமந்து கொண்டிருந்தோம். இந்த மாலை வேளை கூடியிருக்கிற உங்களிலும் சில வேளைகளிலே பாரமான ஒரு நுகம் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை என்னால் சுமக்க முடியாதபடிக்கு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம் ஒரு தீர்க்கமான நிலைமைக்கு வருவோமேயானால் அந்த பாரமான நுகத்தை கர்த்தர் முறித்து போடுவார் என்று விசுவாசிக்கிறேன். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். எங்களுக்கு நிச்சயமாக மரணம் வரும், இதில் தப்புவிக்கிறதுக்கு வழியே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. எங்கள் கண்களுக்கு அது நன்றாக தெரிகிறது, நாங்கள் அதை பார்க்கிறோம். ஆனாலும் நாங்கள் ஒன்றே ஒன்று செய்கிறோம். என்னவென்று சொன்னால், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. எங்களுடைய மூளையில் என்ன வருகிறது, எப்படி வருகிறது என்கிற நம்பிக்கையை நாங்கள் வைக்கவில்லை. மாறாக எங்களை என்ன செய்தோம் சொன்னா, தேவன் மேல் நம்பிக்கை வைத்தோம் என்று சொல்லுகிறார். தேவன் மேல் நம்பிக்கை வைத்தோம் என்று சொல்லும் பொழுது தேவனை நாம் என்ன செய்கிறோம், பற்றுதலாய் இருந்தோம். அவர் மேல் எங்கள் நம்பிக்கையை முழுமையாக வைத்திருந்தோம். அவரை அன்றி
எங்களை இந்த பாரமான சுமையில் இருந்தும் இந்த மரணத்தின் நின்று தப்புவிக்கிறதற்கு வேறு ஒருவராலும் முடியாது என்று சொல்லுகிற ஒரு நிலையை அவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா ஆண்டவர் இன்றைக்கும் என்ன செய்கிறார் சொன்னா, எங்களை தப்புவிக்கிறார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்கிற முழு நிச்சய விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் என்று சொன்னார். கர்த்தர் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்தால் கர்த்தர் எல்லா நிலைகளிலும் நம்மை பாதுகாத்து தப்புவிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்த இந்த 3 நிலைகளிலே முதல் நிலையை நாம் பார்க்கும் பொழுது, நேற்று வரை நம்மை தப்புவித்தார் அல்லது இந்த நிமிடத்திற்கு முன்பதாக கூட நம்மை தப்புவித்தார். ஏனென்றால் நமக்கு எப்பொழுது என்ன நடக்கிறது என்று தெரியாது. ஆனாலும் இப்பொழுது நாம் பார்க்கிற காரியங்களை பார்த்தால் யாராவது கணக்கு போட்டிருப்பாங்களா, இதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்களா? இல்லை. ஆனால் எது எப்பொழுது நடக்கிறது என்று யாரும் அறியார்கள், தேவன் ஒருவரை தவிர. எனவே என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறதுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் நேற்றெல்லாம் எப்படி காரியங்கள் நடந்தது, அதிலே கர்த்தர் நம்மை எப்படி தப்புவித்தார் என்று சொல்லி சுருக்கமாக பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விபத்துகள் நேரிட இருந்தது. வாகன விபத்து இருந்தது, வேலை செய்கிற இடங்களில் விபத்துகள் வர இருந்தது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கும் வேதத்தில் கூட கட்டிலேருந்து கீழே இறங்கினவன் விழுந்தா அப்படியே செத்து போனான் இருக்கு. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நிறைய நடக்குது. ஆனாலும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தேவன் காத்தார். எப்படி என்றால், இந்த கோரமான புயலை போல பிசாசு பல ரூபம் கொண்டு உங்களுக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக விபத்துகள் வர நேரங்களிலே தேவன் நமக்காக பாதுகாப்பை கொடுத்தார். அதுதான் நம்மை தப்புவித்த முதலாவது இடம். இரண்டாவது, வியாதிகள் என்று வருகிறது. இந்த வியாதிகள் வரும் பொழுது சில வியாதிகள் சாதாரணமான வியாதிகளாக இருந்தாலும் கூட நாம் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது என்பது நமக்கு தெரியும். பேதுரு தன் மாமிக்கு வந்தது சாதாரண ஒரு ஜுரம்தான். ஆனால் அந்த ஜுரத்தில் ஆண்டவர் இது ஜுரம் தான், 2 நாளைக்கு படுத்திருந்தா சரியா போகணும்னு சொல்லலை, கரத்தை பிடித்து சுகப்படுத்தினார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற ஒவ்வொரு வியாதிகளிலும் கூட கர்த்தர் நம்மை சுகப்படுத்தி அது பெரிதாக வராதபடிக்கு நம்மை தப்புவித்தார். மூன்றாவதாக நான் சொல்வேன் என்று சொன்னா, துஷ்ட மனிதர்களுடைய செய்கைகள், இந்த செய்கைகள் நிமித்தமாக பல இன்னல்கள், அதாவது சில வார்த்தைகள், செயல்பாடுகள், இவைகள் நிமித்தம் வரும்பொழுது தேவன் நம்மை பாதுகாத்தார். சில நேரங்களில் அவைகள் நேரடியாகவும் இருக்கலாம், அவைகள் மறைமுகமாகவும் இருக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் குழியை வெட்டி வச்சுட்டு அந்த குழியை மூடி வச்சுட்டு இந்த குழியில் அவன் எப்போ விழுவான், எப்போ நாம் சிரிக்கலாம், எப்படி என்று சொல்லி அந்த பிள்ளை எப்போ விழும், அந்த பையன் எப்போ விழுவான், அந்த குடும்பம் எப்போ விழும் என்று கங்கணம் கட்டி கொண்டு காத்திருந்தவர்கள் மத்தியிலே தேவன் அந்த குழியின் மத்தியிலே உன்னையும் என்னை தூக்கி சுமந்தார் என்று சொல்வேன். சில நேரம் தான் நேரடியாக வரும், சிலது மறைமுகமாகவே வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, பாருங்க, யோசுவா என்கிற பிரதான ஆசாரியன் இருக்கிறான். அவன் மேல் குற்றம் சுமத்தி அவனை தண்டிக்க வேண்டும் என்று சாத்தான் வலதுபுறத்தில் நிற்கிறான். என்ன அப்படின்னா, இந்த ஆசாரனுடைய வஸ்திரம் அழுக்காக இருக்கிறது. அந்த ஆசாரனுடைய வஸ்திரம் அழுக்காக இருக்க காரணமாக இருந்தவனே அவன்தான். ஆனா இப்ப என்னது, குற்றம் சுமத்தி அந்த ஆசாரியனை தள்ள வேண்டும் என்கிறதான் விருப்பம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அணிந்திருக்கிற, பொதுவா ஊழியக்காரர் என்று சொல்லுவேன், நாங்க போட்டிருக்கிற இந்த போர்வையை எப்ப அசிங்கப்படுத்தலாம், எப்ப காரி துப்பலாம் அப்படின்னு பிசாசு பலவிதமாக கங்கணம் கட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே பாதுகாக்கிறார் என்பதுதான் நம்மை தப்புவிக்கிறார் என்று சொல்வேன். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஒரு சின்ன உதாரணமாக நான் சொல்லுவேன் என்றால், 1 சாமுவேல் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறதுக்கு முன்பதாக அங்க நீங்க பார்த்தீங்கன்னா தாவீதையும் சவுலையும் நமக்கு தெரியும். தாவீது 17ஆம் அதிகாரத்தில் அங்க கோலியாத்தை கொன்னுட்டு வரும்போது ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க. எப்படி பேசிக்கிறாங்க? தாவீது சவுலு கொன்னது அப்படின்னா யாருக்கு உள்ளமெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
கொத 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 கொதன்னு கொதிக்குது. எப்ப? இன்னும் ராஜ்யபாரம் தான் உனக்கு கொடுக்கல, அந்த ராஜ்யபாரத்தை நீ எடுத்துருவ, அதுக்குள்ள சரி கட்டுருவ. அதுதானே இவன் யோசனை. இப்ப எல்லா இடத்திலும் ஓடி 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 போகிறான். இப்ப பாருங்க, ஒரு இடம் வந்துருச்சு. வந்த உடனே அங்க பாருங்க நடக்கிற சம்பவம் எப்படின்னா, 1 சாமுவேல் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பிற்பகுதியை நீங்க வாசிக்கும் பொழுது, என் குமாரனாகிய தாவீதே, எப்படி இவ்வளவு நேரம் சத்துரு, இப்ப எப்படி என் குமாரனாகிய பொறுமையா கேளுங்க, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா? அதுக்கு பிறகு என்ன? ஐயோ என் மகனே, கண்ணீர். எப்படி? இவ்வளவு நேரம் யாரு? சத்துரு. இப்ப யாரு? குமாரன். என் குமார். இப்ப குமாரன் கூட இருந்த வேலை என்ன யோசிச்சிருப்பான்? என்ன அருமையான ஆள் இவர். நான் அப்படிதான் யோசிப்பேன். சவுல் என்ன அருமையா, இவன் கூட நம்ம சேர்ந்து சுத்துறோம், இவன் அவரை எப்ப பார்த்தாலும் கெட்டவன் கெட்டவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம நடக்குமா நடக்காத? உங்களுக்கு விளங்குது அந்த கதையா? நல்ல விளங்க நினைக்கிறேன். எப்படி ஒரு பகையாளி, அந்த பகையாளி வரும் பொழுது, அந்த பகையாளி நல்லவனை போல பேசும் பொழுது கூட இருக்கவெல்லாம் யோசிப்பேன் தெரியுமா, இவனை போய் இவன் கெட்டவன்னு சொல்றானே, இவன் உள்ள எவ்வளவு தூய்மையா இருக்குது, எவ்வளவு பால் மாதிரி இருக்குது, ஒரு வஞ்சகம் சூது ஒண்ணு இல்லாம. ஆனா இந்த தாவீது எப்ப பார்த்தாலும் இந்த சவுலை பத்தி குத்தம் தான் பேசிக்கிட்டு இருப்பான். சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நிகழ்கிறது. ஒன்றை சொல்லுவேன், எவ்வளவுதான் முக்கி எடுத்தாலும், அது தவறா இருக்கலாம், நான் என்னுடைய அபிப்பிராயம், எவ்வளவுதான் முக்கி காகத்தை எடுத்தாலும் அது வெண்ணிறமாகும் என்றால் அப்படி ஒரு காரியம் நடக்குமே. ஆனால் இந்த உலகத்திலே தீமை செய்பவர்கள் இல்லை என்று சொல்வேன். ஆண்டவர் கூட சொல்லும்போது சொன்னார் தெரியுமா, எத்தியோப்பியனுடைய தோலை நீ மாற்றி காட்ட முடியுமா இருந்தால் எல்லாம் மாறும். சொன்னார், நான் சொல்லல, வேதம் சொன்னது. படைத்தவர் சொல்லுகிறார், அவன் தோலையே மாற்ற முடியாது என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எங்க எப்படி காரியங்கள், சில நேரங்களில் ரகசியமான காரியங்களை நாம் அறியோம். தாவீது அதை ஏமாறல, தாவீதுக்கு தெரியும். ஏனென்றால் வேதத்திலே தாவீதும் ஒரு பாத்திரம்தான், அப்பனேரும் ஒரு பாத்திரம்தான், யோவாப்பும் ஒரு பாத்திரம்தான், யெரொபெயாமின் மனைவியும் ஒரு பாத்திரம்தான், யோவாப் அனுப்பின ஸ்திரீயும் ஒரு பாத்திரம் தான். இப்படி நிறைய பாத்திரங்களை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்ப்பீங்கன்னாக்கும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அங்க இன்னொரு காரியம் என்னன்னா, இன்னொரு பாத்திரம் இருக்கிறது. அவன் நீங்க வாசிங்க 1 சாமுவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 21 22. ஒன்றாய் மன்னிக்கணும். விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றார். 22ஆம் வசனம். ராஜாவாகிய சாலமோன் தன் தாயாருக்கு பிரவித்திரமாக சுவனேம் ஊரானாகிய அபிஷாகை அதோனியாவுக்கு கேட்பானேன், அப்படியானால் ராஜ்ய பாரத்தையும் அவனுக்கு கேளும். அவன் எனக்கு மூத்த சகோதரன், அவனுக்கும் ஆசாரியனாகிய அபியத்தாருக்கும் செரியாவின் குமாரன் யோவாபுக்குமே அதை கேளும் என்றார். என்னன்னா, நீங்க 1 ராஜாக்களுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா முதல் வசனத்திலிருந்து பார்த்தா, ராஜாவாகிய சாலமோனுக்கு குளிர் பிடிச்சிருச்சு. குளிர் பிடித்தால் கடைசி ஸ்டேஜில் இருக்கிறான். தாவீது மன்னிக்கணும், தாவீது கடைசி ஸ்டேஜ் மன்னிக்கணும் தாவீது கடைசி ஸ்டேஜில் இருக்கான். கடைசி ஸ்டேஜில் இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, ராஜாவுக்கு கொஞ்சம் அனல் வர்றதுக்கு ஒரு கண்ணியை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார்கள். கொண்டாடுறாங்க. அவ பேரு அபிஷாய். இப்ப அபிஷாய் கொண்டாந்ததுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல இவன் பார்க்கிறான், ஒரு காரியம் செய்வோம், ராஜா இப்போ மண்டையை போடுற நேரம் ஆயிடுச்சு, நாம ராஜாவாகிறதுக்கு என்ன செய்யலான்னு சொன்னா, அங்கே கூப்பிட்றான், அபியத்தாரை கூப்பிட்டு யோவாப்பை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, நீங்க எனக்கு பக்கபலமா வாங்க அப்படின்னா அவங்களும் போயிட்டாங்க. போயிட்டு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு ஏதுவான நேரம் வரும் பொழுது என்ன நடக்குன்னு சொன்னா, நாத்தான் போகிறான், தீர்க்கதரிசியாக நாத்தான் பட்சேபேல் இடத்துல போய் சொல்றான், இப்படி ஒரு சதி திட்டம் நடக்கிறது, ராஜா மறிக்கிறதுக்கு முன்பதாக கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டாருன்னு தெரியுது, இப்ப நடந்துருச்சுன்னு சொன்னா இவன் தான் பெரியவனா இருப்பான், நான் உள்ள போறேன், நீ என் பின்னால வா அப்படின்றான். அப்படிதானே?
பின்னால போனோன்ன வந்தனம் பண்ணிக்கிட்டோன்னு என்னம்மா அப்படின்னு நான் உயிரோடு இருக்கும்போதே ஓ மகன் தானே ராஜாவாகும், இப்போ அங்கே நடக்குது அப்படி அவ சொல்லிட்டா. உடனே அப்படி இல்லை, ஒன்றும் பிரச்சனை, பெனாயாவை கூப்பிடு, தீர்க்கதரிசியை கூப்பிடு, ஏறுங்க, ராஜா விட்டு கழுதையில வச்சுட்டு அவனை கொண்டு போங்க. கொண்டு போய் அவனை அபிஷேகம் பண்ணி எக்காலம் ஊதி இவன் தான் இஸ்ரவேலில் ராஜான்னு சொல்லி அவனை பவனி கொண்டு வாங்கன்னு ராஜா கட்டளையிட்ட உடனே நடந்துருச்சு. நடந்த உடனே அங்கே என்ன சத்தோன்னு கேட்டாங்க. கேட்டோன்னே இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னு செய்தி வந்த உடனே இப்போ அவன் யோசிக்கிறான், ராஜ்யபாரம் போயிருச்சு, நான் தானே ராஜாவா வரணும். அப்சலோமுக்கு பிறகு வர வேண்டியவன் அவன் தான், அழகுள்ளவன் அவன் தான், அப்படித்தானே வேதத்தில் போட்டிருக்கு. ஆனால் இப்போ யார்கிட்ட போயிருச்சு? சாலமோன்ட்டு. அது போகக்கூடாது. யாரு? அதோனியா நினைவு. அதோனியா நினைவு சாலமோன்கிட்ட போகக்கூடாது. இதற்கு எப்படி என்ன செய்யலான்னா ஒரு பிளான் போடுறான். எப்படின்னா, பத்சேபால் தனியாக இருக்கும்போது போகிறான். அம்மா அப்படின்றான், மகனே என்ன மகனே, வா மகனே, நீ வர்றது சமாதானமான்னு கேட்குறான். அவ கேட்ட கேள்வி தெரியுமா? நீ வருகிற காரியம் சமாதானம். ஆமாம்மா சமாதானம் தான். என்னன்னம்மா, அப்பாவுக்கு அந்த அபிஷேகம் கொண்டாந்தீங்க, பாவம் ஒரு சின்ன வயசு பிள்ளை, இப்போ வாழ்க்கையை இழந்திருக்கிறா, அவ ஒரு விதவமா இருக்கா, இனி யார் கட்டுவா? எவ்வளோ அழகா நடக்குது பாருங்க நாடகம். இதெல்லாம் நமக்கு எழுதி வச்சிருக்காரு, புத்திக்குதான், சும்மா கதையா எழுதி வைக்கல, இதெல்லாம் நமக்கு புத்தியா எழுதி வச்சிருக்காரு. என்ன சொல்றாரு? என்னம்மா பாவம்மா அப்படின்னு. அவ அப்படியே உடைஞ்சு போயிட்டா. நம்மக்கிட்ட கூட இப்படிப்பட்ட உள்ளம் இல்லையேடா. இப்போ என்ன செய்யணும்? ஒரே ஒரு மண்டாற்று நீங்க சாலமோன்ட்ட சொல்லி, ராஜ்யபாரம் எனக்கு தான் வரணும், ஆனால் அவன் சகோதரன் பரவாயில்ல அவன் எடுத்துக்கிடும். எப்படி அதில் பார்த்தீங்கன்னு தெரியும், ராஜ்யபாரம் எனக்கு தான் வரணும், அவன் சகோதரன் பரவாயில்ல எடுத்துக்கிட்டும் அப்படின்னு நல்ல மனசோட சொல்றான். அதனால் நீங்கள் போய் சொல்லுங்க, அபிஷேகம் எனக்கு கட்டி கொடுக்க சொல்லி. இவ ஏமாந்தவ, இவளுக்கு அறிவே கிடையாது, சொல்றதெல்லாம் நம்பிடுவா. போன ராஜா கிட்ட போனோன்னு ராஜா கூப்பிட்றான், ஏம்மா அம்மா என்னம்மா? இல்லை உங்ககிட்ட ஒரு சின்ன மன்றாட்டு. அதோனியா உள்ள உனக்கு தெரியாடா, பச்சை புள்ள மாதிரிடா. அவன் யாரு? பச்சை புள்ள மாதிரி. அவங்ககிட்ட இருக்கிற அனுதாபம், அவன்கிட்ட இருக்க நேர்மை, பண்பு, ஐயோ சொல்ல முடியாது, அப்பா கிட்ட இருக்க மாதிரியே இருக்குதுடா. என்னம்மா சொன்னா? அந்த அபிஷேக கல்யாணம் கட்டி கேட்டான். அபிஷேக கட்டி கொடுத்துருடா. ஏன் அதை கேட்குற? நேரடியாவே கேள, அவனுக்கு ராஜ்யபாரத்தை. தேவன் தப்புவிக்கிறவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். என்ன சொன்னா? நேரடியா அவனுக்கு கொடுத்துரு. யோவாப்புக்கு, அபியத்தார் எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அவனுடைய நினைவு தப்பில்லாமல் நன்மைக்கு ஏதுவாய் இருந்தால் கர்த்தர் எனக்கு செய்வார், இல்லை என்றால் அவனுடைய ஜீவன் இன்றைக்கு அவனோடு கூட இருக்காது. பெனாயா போ என்று அனுப்பிவிட்டான். தேவ பிள்ளையே, சில நேரங்களில் நேரடியாகவும் மனிதன் தாக்கலாம், மறைமுகமாகவும் தாக்கலாம். எப்படின்னா, முதுகுல குத்து வாங்கி கீழே விழுந்தோன்னா நம்ம கோலைங்க, நெஞ்சில குத்து வாங்கிட்டோன்னா நம்ம வீரங்க சொல்லுவான். எவன் எப்படி செய்யறான்னு நமக்கு தெரியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்றான். சங்கீதம் 41:5 வாசிங்க. என்னதான் தாவீது எப்ப சாவான், எப்ப சாவான் பாருங்க. சில நேரம் சிலருக்கு ஆசையே அப்படித்தான் இருக்குது. எப்ப அவன் சாவான், எப்ப அவன் பேர் அழியும் என்று சத்துருக்கள் விரோதமாக சொல்லுகிறான். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தாவீது சொல்லுகிற இன்னொரு காரியத்தை பாருங்க. எப்படின்னா, 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். இறந்த கால செய்தி. என்னை தப்புவித்தார் என்று சொல்லுகிறான். 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லுகிறான்.
என்னுடைய பலத்த யார் என்றால் சத்துருக்கள். யாரு பலத்த சத்துருக்கள் என்று சொல்வது தாவீது ஒரு இடத்துல சொல்றான், நேரின் குமாரனாகிய அப்பனேரும் அவன், அடுத்தது யோவாப், அவன் தம்பி அசகேல், இவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப விரோதிகளா இருந்தாங்க. அதுல வேற என்ன சொல்றேன்னா, நான் பலத்த ராஜாவா இருந்த போதும் யோவாப்பும் யாரு அசகேலும் என்ன செய்யறாங்க, என் பலத்துக்கு மிஞ்சினவங்க இருக்கிறாங்க. பயம். ஆனா அப்படிப்பட்டவர்கள் இடத்திலிருந்து கர்த்தர் என்ன செஞ்சார், பாதுகாத்தார் சொல்றாரு. சவுல் கிட்ட இருந்து மட்டுமல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு பிறரிடத்திலிருந்து மட்டுமல்ல, சொந்த கற்ப பிறப்பின் இடத்திலிருந்தும் கூட நமக்கு வேதனையான சூழ்நிலையில் வரலாம். நீங்க பார்ப்பீங்கன்னாக்கோ என்ன செஞ்சா, இந்த அப்சலோம் தாவீதுடைய சிங்காசனத்தை எடுத்த போதுதான் சீமை அவனை தூசிக்க ஆரம்பித்தான். தாவீது சிங்காசனத்தில் இருந்திருந்தா சீமை வாய மூடி இருப்பான். இப்ப சிங்காசனத்தில் இறக்கி காட்டுக்கு நடந்துகிட்டு போகும்போது ஒரு செத்த நாய் அவனை என்ன செய்கிறன்னு சொன்னால் தூசிக்கிற. நான் சொல்லல, யார் சொன்னா, அபிஷா சொல்றான், இந்த செத்த நாயை கொண்டு வரட்டுமான்னு. அது தூசிக்குது. எப்படி? பேலியாளின் மகனே, இரத்த பிரியனே, உனக்கு வந்தது சவுல் வீட்டுக்கு செஞ்சது தாண்டா அப்படின்னு சொல்லி. யாரு? கற்ப பிறப்பு செய்த காரியம். ஆனால் தேவன் எல்லாவற்றிலும் இருந்து என் மேல் பிரியம் வைத்தபடினாலே என்னை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார், மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா விசாலத்தில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் எப்படியெல்லாம் தப்பு வைக்கிறார் அப்படின்னா, 1 சாமுவேல் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரம் வாசிங்க. 26ஆம் வசனம். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார். என்னது? தாவீதை விரட்டி விரட்டி போகிறான். எங்க கண்டாலும் மேல பாத்தீங்கன்னா எங்க கண்டாலும் சரியா சொல்லணும். எப்படி தெரியுமா? யாரு? என் குமாரனாகிய தாவீதே, உன் சத்தம் தானேன்னு அழுகிறவன் சொல்றான். எப்படி தெரியுமா? அவனை எங்க கண்டாலும் நீங்க சரியான குறிப்பு தரணும், அப்பதான் நேரா போய் பிடிக்கலாம். சொல்லிட்டு இப்ப மாகோன் வனாந்தரத்துல தாவீது இருக்கிறான் கேள்விப்பட்ட உடனே போறான். போனா மலையில ஏறியாச்சு. ஏறினா இந்த பக்கம் சவுல், அந்த பக்கம் யார் அப்படின்னா தாவீது. தாவீதுக்கு நடுக்கம் பிடிக்குது, தப்பிக்கிறதுக்கு வழியில். அவன் யுத்த வீரன் தான், அவனை ஏதாவது செய்யலாம், ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே கைப்பட முடியாது அப்படின்றதுக்காக இருக்கிறான். இப்போ சவுலுக்கு தெரியுது, மாட்டிக்கிட்டான் என் மகன், மாட்டிக்கிட்டான் மகன், சந்தோஷமா இருக்கிறான். என்னோட என்னது கதை முடிஞ்சு. அவன் உள்ள கிடந்து, எனக்கொத்த ஆசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்திலும் பூமியிலும் அற்புதம் செய்கிறவரே எனக்கு இந்த நேரம் ஒரு அற்புதம் செய்யணும் அவன் கத்திக்கிட்டு இருக்கான். யாரு? தாவீது உள்ள இருந்து கத்துறான், இவன் வெளியிலேருந்து கத்துறா. இன்னைக்கு உன் கதை முடிஞ்சு, கதை முடிஞ்சுன்னு. ஆண்டருக்கு என்னத்தை எப்போ எப்படி செய்து யாரை தப்பு வைக்கின்றது கத்தருக்கு தெரியும். இன்றைக்கி உன் வேலைத்தளத்தில் கூட உனக்கு விரோதமாக சேர்ந்து செயல்பட்டு, அல்லது போனால் உன்னுடைய ஏதோ ஒரு வட்டாரத்தில் உனக்கு விரோதமாக செயல்பட்டாலும் கூட கத்தர் எப்படியெல்லாம் காரியம் செய்வார்னா பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். பொறுத்திருந்து கத்தர் செய்கிறவைகள் ஆச்சரியமாக தான் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, போய் பெலிஸ்தேன்ட்டு சொன்னார், யாருமே இல்லை, எல்லாம் அங்கே போயிட்டான்டா, மாகோன் மனாந்திரத்துக்கு போயிட்டான். இப்போ போனீங்கன்னா ராஜ்யத்தை என்ன செய்யலாம், பிடிக்கலான்னு சொல்லி அங்கே அவனுக்கு ஏவி விட்டு இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறாரு தெரியுமா, இதை கொண்டு போய் சவுல்கிட்ட சொல்லு அப்படின்னு. அவன் ஓடுறான், ஓடி 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 போய் சொல்கிறான், என்னையா செஞ்சுக்கிட்டு இருக்கிற, பெலிஸ்தீரெல்லாம் தேசத்துக்கு வர்றான், இவனை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்க, உன் வாழ்க்கை இல்லை என் வாழ்க்கை இல்லை, உடனே வாடா அப்படின்னு கூப்பிட்டுன்னு இவனை விட்டுட்டு அங்கே போனான். கர்த்தர் இவனை ரிலீஸ் பண்ணிட்டார். இன்றைக்கு தப்பிக்க முடியாது என்று சொல்லுகிற இடத்துல தேவன் தப்புவிக்கிற விதம் இதுதான். இதை போன்று எத்தனையோ நேரங்களில் உங்களையும் என்னை தப்புவித்திருக்கிறார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதான் 27 அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலினிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தியர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். தேவன் அவ்விதமாக தப்பு வைக்க. இன்றைக்கு நீங்கள் ஏதோ காரியத்தை நினச்சிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு, ஐயோ எங்களை தப்பு வைக்கிறதுக்கு யாரும் இல்லை, எங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. தேவனால் முடியும். தேவன் செய்கிற காரியத்தை நாம் அறியோம். ஏனென்றால் அவர் எல்லாவற்றுக்கும் மேலான அறிவுள்ளவராக இருக்கிறார். சகல ஞானம் அவரிடத்தில் இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் பார்ப்பீங்கன்னா பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க வாலிபர்லாம் சிறைப்பிடிக்க வந்தால் அதில் பிரதிஷ்டை உள்ளவங்க இருக்கிறானோ. எல்லாரும் வாலிபர் தான் வந்துட்டான், அதில் 4 பேர் பிரதிஷ்டை உள்ளவனாக இருக்கிறான். ஆளோட ஆள் சேர்ந்து ஓட்டம் போகாமல் இதில் நாங்கள் மட்டும் அப்படின்னு இருக்கிறானோ. அதில் தானியேல் இருக்கும்போது தானியேலை கொண்டு போய் மாகாணத்தில் பெரியவனாக்கியாச்சு. மாகாணத்தில் பெரியவனானோடனே அவனுக்கெல்லாம் கண்ணெல்லாம் குத்த ஆரம்பிச்சிச்சு. ஏய், எங்கேயோ வந்துட்டு நம்ம இடத்துல வந்து நம்மளை ஆட்சி செய்கிற அளவு வந்துட்டானா? ஏதாவது ஒரு உபாயம் பண்ணணும். என்ன பண்ணலாம்? இவன் களவெடுத்தான்னு சொன்னால் ராஜா நம்பவும் மாட்டார், இவன் எடுக்கவும் மாட்டான். ஏதாவது வேறு எதுக்குன்னா ஒரு இதுவும் சரி வராது, இவனை எந்த விதத்தில் மாட்டி வைக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு காரியம் செய்யலை, என்ன தெரியுமா? இவனுடைய தேவ விஷயத்தில் மட்டும்தான் ஏதாவது செய்யணும். அதனால என்ன செய்யணும்னா, ராஜாவை தவிர யாரும் வணங்கக்கூடாதுன்ற ஒரு இதை கொண்டு போய் ராஜாவுக்கு சொன்னால் ராஜாவும் சந்தோஷமாக ஏற்றுக்குவார். ஏன்னா அவரை தானே வணங்கணும், ஏற்றுக்குவார். அப்படின்னா போயாச்சு, எல்லாம் எழுதியாச்சு, தர்க்கித்து சைன் பண்ணியாச்சு, முத்திரத்தில் மோதிர சைன் பண்ணியாச்சு. அது மாற்றவே முடியாது. இப்படிப்பட்ட சில நேரங்கள் வரும். ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட நேரங்கள் வரும் பொழுது நமக்காக சில உண்மையான மனிதர்கள் பிரயாசப்படுவாங்க. எப்படியாவது நம்மளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு பிரயாசப்படுவாங்க. ஆனால் அந்த பிரயாசங்கள் எல்லாம் சில நேரங்கள் தோல்வி அடைஞ்சிரும். இவங்க சொல்லிட்டாங்க, என்ன தெரியுமா? ராஜா வேற யாரையும் வணங்க என்ன செய்யக்கூடாது, உயிரோட வைக்கக்கூடாது, சிங்க கபியில் போட்டுரும். வேற எங்கேயும் போட்டால் தப்பிச்சிருவான். சிங்க கபியில் போட்டு முள்ளெல்லாம் அப்படியே உடச்சி நொறுக்கிறத நாங்கள் பார்க்கணுன்ற சந்தோஷத்தில் இருக்கிறான். இப்போ ராஜான்னு சொல்லிட்டு, ராஜா தெரியாது இப்படியெல்லாம் கதை, இவனுக்கு தான் தெரியும் பிளானிங், அவனுக்கு தெரியுமா சைன் பண்ணி கொடுத்துட்டானே இப்படி. இப்போ பார்த்தா அங்கே ஊரில் எல்லாத்தையும் விட்டுட்டான், ஒருத்தனை மட்டும் கண்ணோக்கி பார்த்துருவான், டெலிஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன செய்கிறான் பார்த்தா அவன் பாட்டுக்கு அவன் வேலை செய்கிறான். என்ன செய்கிறான்? கர்த்தரை ஆராதிக்கிறான். என்னடா இவ்வளோ பெரிய சட்டம் போட்டாலும் இவன் கேட்குறான் இல்லையே. ராஜா கிட்ட போய் சொன்னாங்க, ராஜா உங்கள் கட்டிலே மதிக்காதவன் ஒருத்தர் இருக்கான தானியேல் தான். அப்படியா? இப்போ ராஜா என்ன செய்கிறான்னு சொன்னால், இவனோட திட்டம் எப்படி இருந்தாலும் அவன் நல்லவன், நேர்மை உள்ளவன், உண்மை உள்ளவன், அவனை காப்பாற்றணும் அப்படின்றது தான் அவனோட திட்டம். நீங்கள் வாசிங்க அந்த வசனத்தை, 1 தானியேலுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னிலே மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். என்னது இந்த செய்தி காலைல வந்துருச்சு, வந்த உடனே இப்போ நடக்க போகுது அப்படின்னு ஒன்று போடுறதுக்கு முன்னதாக ட்ரை பண்ணுறான். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக எப்படியாவது தானியேலை காப்பாற்றுறதுக்கு அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பான். இல்லை, எல்லாம் சொல்லிட்டான், இதெல்லாம் மாற்றவே முடியாதுன்ட்டான். மாற்ற முடியாதுன்னு சரின்னு கொண்டு போய் தூக்கி போடுங்க அப்படின்னு போட்டாச்சு. போட்டா ராஜா தூங்கலை, வாத்திய கருவிகள் இல்லை, திராட்சை ரசம் இல்லை, மனம் பேதலித்து போயிருக்குது. ஐயோ தானியேலுக்கு என்ன நடந்ததோ தெரியல, எப்படா விடியும் ராத்திரி எல்லாம் அவன் தூங்காம இருந்திருக்கான் பாருங்க. ராத்திரி எல்லாம் அவன் தூங்காம இருந்து காலையில் ஓடி வர்றான். வந்து சிங்கக்கவியின் வாசல் கிட்ட வந்து துயர சத்தமா சொல்றான், தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரப்பா, ராஜா என்றும் வாழ்க. அங்கெல்லாம் சத்தம் வருது. அவனுக்கு ஒரு சந்தோஷம், ஐயோ நம்ம நினைச்ச நொறுங்கி போயிருப்பான்னு, உயிரோட இருக்கானா தானியேல், நீ உயிரோடையா இருக்க. தேவ பிள்ளையை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருக்கலாம், தாவீதுக்கு வந்த மாதிரி இருக்கலாம், பவுலுக்கு வந்த மாதிரி இருக்கலாம், தானியேலுக்கு, நீ கர்த்தரை நல்லா ஆராதித்து துதிப்பாய் என்றால் எந்த சக்தியும் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் என்று சொல்லுகிறேன். என்ன சொன்ன தெரியுமா? தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டினார். எனக்கு அவங்க விரோதமா இவங்க வந்தா என்ன,
தேவ தூதனை கர்த்தர் உனக்காக அனுப்புவார். 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் தப்புவிக்க வல்லவராக இருந்தார். ஆமா, நீ தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து வெளியில் ஆக்ரோஷமாக உட்கார்ந்துக்கிட்டு ஒரு கூட்டம் உன் வேலை செய்கிற இடத்துல, உன் வீட்டுக்கு பக்கத்தில், நீ போகிற இடத்துல, உன் பெற்றோருடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், இலங்கையில், இந்தியாவில் ஒரு கூட்டம் எப்படான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நீ பயப்படாத. நீ நல்லா ஆராதிக்கும் போது தேவன் தம்முடைய காரியத்தை செய்யும்படியாக தூதர்களை அனுப்புவார். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் யோசபாத் இருக்கிறான். யோசபாத்து கொஞ்சம் பயந்தாள். அவங்கிட்ட ஒரு செய்தி வருது. வாசிங்க சிஸ்டர், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. நல்ல கவனிங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் பாருங்க. இப்ப அங்கிட்டு உள்ளவங்களாம் வந்து, இப்ப நாங்க மெயினா போட்டிருக்கிற 2 பேர் எடுப்போம். யாரு? மோவாப்பும் அம்மோனியர். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எதிரே எங்கேரியாய ஆசோன் மாதாரில் தர்மாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். என்னது? யோசபாத்துக்கு செய்தி வருது. இன்னைக்கு உங்களை காலி பண்றதுக்கு ஆள் வருது. ராஜ்யம் பிடிபட போகிறது. யோசபாத்து கேட்டோன்னா கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்க தெரியும், என்ன செய்யறன்னு தெரியல. பயந்து போய் யோசபாத் என்ன செய்ய, பயந்துன்னு போட்டிருக்கு. யோசபாத் பயந்து, இல்லை நம்ம படையை கூப்பிட்டு போய் ஒரு ட்ரை ஒன்று பண்ணுவோன்னு சொல்லலை, கர்த்தரை நாம் துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம், அப்போ எல்லா காரியமும் சரி வரும்ன்றது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். ஐயா, அம்மோன் புத்திரர் வர்றாங்க ஐயா, மோவாபியர் வர்றாங்க ஐயா, எதிர்த்து போகிறத விட்டுட்டு கர்த்தர் தான் யுத்தம் பண்ணணும். தேவளே, கர்த்தர் தான் யுத்தம் பண்ண. அவன் கர்த்தர் மேலே விசுவாசம் இருக்கிறது தான் அதை செய்வான். இல்லைன்னா இவன் போய் முட்டாள் மாதிரி மாட்டிக்கிட்டேன்னு செய்வான். இவன் ஒரு முறை போயிட்டு ரதத்தில் ஏறி உட்காந்து, அவனுக்கு தெரியும் நல்ல அனுபவம் இருக்குது. ரதத்தில் ஏறி உட்கார்ந்தோடனே நல்ல அனுபவம் இருக்குது. அதனால என்ன செஞ்சினா, கர்த்தரை துதிக்கிறத தவிர வேற ஒரு வழி இல்லை. இன்னைக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிற விட்டுட்டு வேற எந்த ஐடியாவும் போடாதீங்க. நீங்கள் பலன் கொள்ளணும்னு நினச்சா தோல்விதான். ஆனால் பலவானை முந்திரதற்கு ஒரு பலசாலியாகிய நம்முடைய ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும் போது என்ன தெரியுமா நடக்கும்? திராட்சரசத்தினாலே வெறி கொண்டு எழும்புகிற ஒரு மனிதனை போல எழும்பி கர்த்தர் பின்புறமாக அடிப்பார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு கூட்டமா கூடி என் வேலைக்கு, என் வீட்டுக்கு, என் சரீரத்துக்கு, என் வாகனத்துக்கு எதையுமே யோசிக்காதீங்க. கர்த்தரை துதிங்க. அதான் பரிசுத்தர் பாடுவார், துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு. அது அப்படித்தான் நடந்துச்சு. எப்படின்னா, ஆண்டவர் என்ன செஞ்சார்? இவங்க பாடி துதிக்க ஆரம்பிச்சோன்னே இப்போ யாருக்கு விரோதமாக தெரியுமா இவங்க போனாங்க? யூதாவுக்கு விரோதமாக தானே போனாங்க. அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரர் யாருக்கு? யோவாப்புக்கு, யூதாவுக்கு விரோதமாக தான் போனாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார்? கொஞ்சம் பொறுங்கடா, உங்களுக்கு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்த்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கைகலந்தார்கள். யாரு? அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரரும் இப்போ யுத்தத்துக்கு யாரை இல்லாமக்கணும் வந்தாங்க? யோசபாத்தை, யூதாவை இல்லாமக்கணும் தான் வந்தாங்க. ஆண்டவர் லிங்க் கொடுத்தார். எப்படி தெரியுமா? இந்த சேயீர் மலை தேசத்தார் இருக்க வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு
யோசபாத்துக்கு விரோதமாக கஷ்டமாக இருக்கும், அங்கே போய் முதலாவது முடிச்சிருங்க அப்படின்னு அவங்கள முடிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க முடிச்ச உடனே இவங்க அங்கே போகாமல் அவனை விட்டுட்டு இங்கே முடிக்கிறதுக்கு வந்து ஏதாவது தோல்வியாயிருச்சுன்னா அவன் வந்துடுவான்றதுக்காக கர்த்தர் செஞ்சாரோ தெரியாது. போய் அங்கே முடிச்சிருங்கன்னா அங்கே போய் எல்லாரையும் வெட்டி சாத்திட்டானோ. சாத்தினோடனே இவங்களுக்கு சந்தோஷம். இப்போ யார் இருக்கா? அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரரும். யார் எதுக்க? யூதாவை எதிர்க்க. யார் எதுக்க? யோசபாத் இருக்கு. ரெடியாக இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தனை கிள்ளி விட்டார், மோவாப் என்னை கிள்ளி விட்டார். அவன் ஓடி போய் அடித்தான். யார்? அம்மோன் புத்திரர். என்னடா கிள்ளி விட்ட அப்படின்னு 2 பேருக்குள்ளே சண்டை வந்தோடனே யோசப்பை பார்த்துக்கிறேன், என்னடா நடக்குது அப்படின்னா, என்ன நடந்ததான் 20 அந்த வசனத்தை ஒரு வாசிங் 24 வசனத்தை. யூதா மனுஷர் வனாந்திரத்திலுள்ள சாமக்கண்டை கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்க திக்கு நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களை கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. வந்த ஒருத்தனை கூட கத்தர் விடலை. கடைசியாக இருந்தவன் 2 பேரும் குத்திக்கிட்டான். அவங்களுக்குள்ளே வெட்டுப்பட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருந்தார். இன்றைக்கி உங்களோட கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? உண்மையாக கர்த்தரை பின்பற்றுங்க, உண்மையாக கர்த்தரை துதிங்க, கற்பனைகளை நேசித்து கர்த்தரை துதிங்க. கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆவியா நல்லது நல்லது. வாழ்க்கை முறைமையும் மாறணும். மாறாமல் எந்த ஹல்லேலூயா ஆவியை போட்ட கர்த்தர் சொல்வார், உன் பலியில் எனக்கு சந்தோஷம் இல்லை. பலி சுத்தமாக இருக்கும். அப்படி தான் இருக்குது. சுத்தமானதை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலியிட்ட போது கர்த்தர் சுகந்த வாசனை நுகர்ந்தார் என்று வேதம் போட்டிருக்கு. செஞ்சு பாருங்க. வார்த்தை பொய்யுரையாது. வார்த்தை நிச்சயமாக நடக்கும், நிறைவேறும். கர்த்தர் யோசபாத்தை தப்புவித்தா வருகிற நாட்களில் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தப்புவிக்க உண்மையாக இருக்கிறார். நேற்று தப்புவித்தார், இனிமேல் தப்புவிக்கவர். இப்போ தப்புவித்தார் என்கிற அடிப்படையில் பார்த்தோம். இனிமேல் தப்புவிப்பார், தப்புவிக்கிறார். இப்போ நிகழ்கால நிகழ்வில் பார்ப்போம். நீங்கள் பாருங்கள், தானியேல் புத்தகத்திலே திருப்பிக் கொள்வோம். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போது எக்காளம், நாகசுரம், கின்னரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களானாய் அந்நேரமே எரிகிற அக்கினியின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். தப்புவிக்க போகிறவர் நிகழ்கால ஒரு நிகழ்ச்சி. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிற 3 வாலிபர் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த தேசத்திலே நாங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு வருகிறதுக்கு கர்த்தர் அனுமதித்தார் என்று சொல்லி கர்த்தரை தூசிக்கலை, கர்த்தரை விட்டு விலகலை. இன்னைக்கு ஜனங்களுக்குடைய வாழ்க்கை என்ன முறைமை என்று சொன்னால், கர்த்தரை தேடினால் அத்தனையும் கிடைக்கணும். கர்த்தர் தேடினா எல்லாம் கிடைக்கணும். கேட்ட உடனே கேட்டதெல்லாம் கொடுக்கணும். நம்ம கேட்ட பிள்ளைகளுக்கு எல்லாம் கேட்டதை கொடுத்துடுறோமா? என்னது, ஏதாவது கேட்டு கொடுக்கலையா? என்னத்தை கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனம்? எனக்கு ஏன் இது நடந்தது? ஏன் இப்படி நடக்கணும்? ஏன் அனுமதிச்சார்? இப்படி பல கேள்வி. இப்ப சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அந்த தேசத்தில் இருக்கும்போது சிறைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். கர்த்தரை என்னத்துக்கு ஆராதிக்கணும்? கர்த்தர் என்ன, ஏன்னா அவங்க மட்டும் இல்ல, இன்னும் வாலிபர்கள் வந்திருக்கான். அவன் எல்லாம் நல்லா சாப்பிட்றான், எல்லா சாப்பாடும் சாப்பிட்றான். இவன் 3 பேர் 4 பேர் என்ன செய்யறான்? எங்களுக்கு இந்த சாப்பாடு வேணாம், நாங்க ஆண்டவருக்காக நாங்க இப்படி பிரதிஷ்டை. தேவையா? பிரதிஷ்டையோட இருக்கிறவனுக்கு இப்ப பெரிய சோதனை. பெரிய பொற்சிலையை பண்ணி வைத்து அதை வணங்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் மாகாண சபைகளிலே இருந்து பெரியவர்களாக இருக்கிறார்கள். நீங்க வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் மேன்மையான ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னாக்கும் பிசாசுக்கு கண்ணுக்கு பிடிக்காது. யாரையோ ஒருவரை ஏவிக்கொண்டுதான் இருப்பான்.
எங்கே இவர்களை கொண்டு போய் தாக்கலாம் என்று பார்த்து கொண்டிருப்பான். ஏதாவது சூழ்ச்சிகரமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணுவான். ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்ன. ஏன்னா நீங்க வர வர நல்லா இருக்கிறீங்க, வர வர உயர்றீங்க, உங்களை பார்த்து அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது செய்யணும், எப்படியாவது செய்யணும், அதுதான் அவனுடைய திட்டம். தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பார்வோனை போலதான் இருப்பார்கள். ஒரு யோபு ஆசீர்வதிக்கப்பட்ட போது பிசாசுக்கு எவ்வளவு வேதனையாக இருந்ததோ அதே போலதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுதும் கூட பிசாசுக்கு. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், தேவனை உண்மையாக நேசித்தால் அதைவிட மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். என்ன நடந்தது? 3 பேர் ராஜா நினைச்சுக்கிட்டான், இப்ப நம்ம ஆட்சி தானே நடக்குது, எங்க இவங்க போடுறப்போ இதை போட்டு பார்க்கட்டுமே, யார் இவங்களை விடுவிக்கிறார்னு பார்ப்போமே. அவனுக்கு தெரியாது இந்த ஆண்டவர் யாருன்னே தெரியாது, இந்த ஆண்டவர் யாருன்னு தெரியாது, இவருடைய கிரியைகள் என்னன்னு தெரியாது, இவருடைய மகத்துவம் என்னன்னு தெரியாது, இவருடைய வல்லமை என்னன்னு தெரியாது, ஆச்சரியமான காரியங்களை செய்கிற இவரை யாருன்னு தெரியாது. அவன் சொன்னான், ஏன் கைக்கு தப்பு வைக்கிறது யார்? அப்படித்தானே சொன்னா, என் கைக்கு தப்பு வைக்கிறது யாரு? இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு விரோதமா எழும்பிட்டு அவன் நினைப்பான்னு தெரியுமா, எங்களுக்கு மீறி யார் வரப்போற, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார். மோசே தான் சொன்ன, என்ன தெரியுமா, நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தேவ பிள்ளையே, உனக்காக எனக்காக எந்த இடத்திலும் நிற்கிறதுக்கு ஒரு நியாயாதிபதியும் ஒரு வக்கீலும் ஒரு யுத்த வீரனும் இருக்கிறார் என்றால் அது என் ஆண்டவர் ஒருவர் என்று சொல்லுவேன். பிசாசு எப்படி வேணாலும் வரலாம், எந்த ரூபத்தில் வேணா வரலாம், பிள்ளையை பிடிக்கலாம், பஞ்சாதியை பிடிக்கலாம், புருஷனை பிடிக்கலாம், எப்படி வேணாலும் காரியத்தை செய்யலாம் நினைக்கலாம். ஆனால் தேவன் அதன் மத்தியிலே அற்புதம் செய்வார். 3 பேர் நிற்கிறான், கேட்கிறான், கிண்ணறம் நாதம் எல்லாம் வாசிக்கிற நேரம் ஒரே ஒரு கும்பிடு போடுங்கடா. நீங்க அங்கதான் வைராக்கியமா சாப்பிடாம இருந்தீங்க, பரவாயில்ல, இப்போ ஒரு கும்பிடு போட்டா என்ன? இப்ப கிறிஸ்தவம் அப்படிதான் கொண்டு போகுது. கிறிஸ்தவம் எப்படி போகுது? ஒரு கும்பிடு போட்டுக்கிட்டா என்ன பிரச்சனை? போடாதனை பார்த்து இவன் எப்ப சாவானுக்கிட்டு இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. ராஜா இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிறாரு, ஆனால் இவனும் பேசாமல் இருக்கிறான் போலே. அவன் சொன்னான் ஒரு பதில், என்ன தெரியுமா, தப்பு வைக்கிறது ராஜா இல்லை, தப்பு வைக்கிறது எங்கள் தேவன். ராஜா கைக்கும் தப்பு வைப்பார், சிங்க கைக்கும் தப்பு வைப்பார், எங்களை மேன்மைப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக. அவன் சொன்னா, எரியும் சூளையே 7 மடங்காய் எரிந்திடு, என் தேவன் தப்புவிக்க வல்லவர். சிங்கக்கேபியே என்னை எதிர்த்து வந்திடு, என் தேவன் சொன்னா, தூக்கி போடுங்க, 7 மடங்கு சூடேத்திட்டு தூக்கி போடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. செத்தா சாகுறோம், போய் பரலோகத்தில் சேர்றோம். வாழ்ந்தாயின்னு நாங்கள் தேவனுக்காக வாழ்வோம். அதுதானே உன் மாகாண சபையும் உன் உயர்வும் எல்லாமே இந்த உலகத்துக்கு தான். ஆனால் இங்கேருந்து அங்கே போகிற டிக்கெட் எங்கள் ஒருத்தருக்கு தான் இருக்குது. கொண்டு போய் போட்டா ராஜாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், 3 பேரை தானே போட்டோம், இப்போ 4வது ஆள் எங்கடா வந்திருக்கு அப்படின்னா கூப்பிட்றான். வெளியில் வாங்க. இல்லை நாங்கள் உள்ளுக்கே இருக்கிறோம். அணைச்சிருங்கடா, அதை அவனை வெளியில், இல்லாட்டி வரவே மாட்டானுவன். தீய அணைச்சிருங்க. கிட்ட வந்தவன மணந்து பார்க்கிறான், அடே ஒரு நெருப்பு மனம் கூட இல்லையே. ஏன்னா என் ஆண்டவர் வல்லவர், இன்றைக்கும் உண்மை உள்ளவர். நாம் என்ன செய்யறோம்? நாம் இதெல்லாம் யோசித்து பார்க்கறதில்ல, ஏதோ வாச்சியம் போனோம் இருந்தோம், அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சங்கீதம் 91:3 சொல்லப்பட்டிருக்கு, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் ஒன்று தப்பு. இங்கே என்னது, தானியேலுக்கு என்ன நடக்குன்னு சொன்னா 91 சங்கீதம் 11 உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளை. ஏனென்றா எங்கள் தேவன் வல்லவராய் இருக்கிறார்னு சொன்ன போது அவனை தூதர்களை வைத்து பாதுகாக்க கர்த்தர்.
இன்றைக்கி என் தேவன் வல்லவர்னு மட்டும் நினைங்க. என் தேவன் வல்லவர், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இது மனுஷரால் கூடாது தான், ஆனால் தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தைரியமாக நீங்கள் எப்போது விசுவாசத்தோடு கூட இருங்க. விசுவாசத்தோடு இருக்கிற சரி, அதுக்காக கர்த்தரோடு கூட பிரயாசப்படுங்க. ஒரு பக்கம் இல்லை, நாணயத்தில் 2 பக்கம் இருந்தால் தான் நாணயம் செல்லுபடியாகும். நம்மால் ஒரு பக்கம் தலையை அழிச்சிட்டு போயிட்டு ரூபத்தை கட்டணத்தை தருவானா, காய்ச்ச தருவானா, திருப்பி தலையிலேயே இது யார்கிட்ட ஒன்றும் தெரியாது. 2 இருந்தால் தான் சரி வரும். 2ஐயும் நாம் பாதுகாக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, வாசிங்க 1 சாமுவேல் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், இனி வருகிற காலத்திலும் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்பதை குறித்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. வாசிங்க. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். யாரு? கர்த்தர் உன்னோடு கூட. இதுதான் நம்மளும் சொல்கிறது நிறைய நேரம். நம்மக்கிட்ட இல்லை, இவங்கிட்ட இருந்தால் இவன் போயிருப்பான்ல, சவுல் போயிருப்பானா இல்லையா? யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ராஜா தான். ஆனால் இவனுக்கு தெரியுது இவன் கூட இல்லைன்னு தெரியுது. யார் கூட இருப்பார்? உங்ககிட்ட தான் இருப்பாரப்பா. நாமளும் அப்படி தான், கர்த்தர் உங்க கூட இருப்பார், எல்லாம் உங்களுக்கு சரி வந்துடும். எங்கள் கூட இல்லை. தாவீது வர்றான், சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றான், அன்னைமாரை கொடுத்துட்டு போகணும், அப்பா அனுப்புனார் அப்படின்னு. வந்தால் இங்கே பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என்னென்னா, ஒருத்தன் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான், இன்றைக்கி என்ன கொண்டுட்டா நாங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமையாயிரும் அப்படின்னு. என்னடா அப்படின்னு பார்க்குறான். இது அப்போ இவனை கொண்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒன்று டக்குன்னு இவனுக்கு சொன்னோன்னே, அது ஒரு பக்கம் இருக்க, இதுக்கடையில் வர்றான், அண்ணன்மாரெலாம் வர்றான். ஏய், இங்கே என்னத்துட்ட வந்த நீ? எங்கே வந்தால் நீ ஒரு பெரிய பிரச்சனைக்காரன் தான், ஏன் வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் இருக்க மாட்டியா? போயிரு, கொடுத்துட்டு தானே. இல்லை இல்லை, நான் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அப்படி தானே சொன்னேன். நான் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. சவுலுக்கு மருமகனாகிறது வேறு விஷயம், நான் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அவனை வீழ்த்துறதுக்கு தான் கர்த்தர் அனுப்பியிருக்கிறார், சத்துருவை மேற்கொள்றதுக்கா அப்படின்னு சொன்னோன்னே தாவீது கூப்பிட்டு போகிறாங்க. யார்கிட்ட? சவுல்கிட்ட கூப்பிட்டு வர. சவுல் பார்க்குறான், என்னடா இது சின்ன பொடியனாக இருக்கானே. யார்? சின்ன பொடியனாக இருக்கிறான். இவன் எங்கடா? அவனை போய் அவன் உயரம் என்ன, அவனுக்கு பின்னால் இருக்கிற ஆள் என்ன, அவன் பட்டை என்ன? ஐயோ, அதை பார்த்தா இவன் சொன்னா, அவனை நீங்கள் பார்க்குறீங்க, ஏன் சாட்சியை கொஞ்சம் கேளுங்க. எப்படி தெரியுமா, நம்ம சபையில் கூட சாட்சிகளுடன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அவன் சொன்னான், ஒரு நாள் சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, ஏன்னா கர்த்தர் எனக்கு நன்மை செய்த, அதனால தான் சொல்லியிருக்கேன், நான் சபை நடுவிலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன், அது சொல்லுவான். அதனால தான் நன்மை செஞ்சு என்ன செய்யணும்? கர்த்தர் செய்ததை சொல்லணும். சொன்னால் தான் இன்னும் நன்மை கிடைக்கும். நன்மை செய்ததை மறைச்சா என்ன சொல்லுவேன்? இதுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம் எனக்கு? ஒரு நாள் என்னை மேன்மைப்படுத்தாது, ஒன்றுமே இல்லை போ. சொன்ன உடனே சரி ஓகே, நீ இப்போ நீ முடிவெடுத்துட்டு தானே போகிறேன்னு ஒன்றை தடுத்தும் வேலை இல்லை. இந்த பூட்ஸ் எல்லாம் போடு, இதெல்லாம் போடு, பாரு. போட்டான், பார்த்தான், நடந்து பார்த்து, இதெல்லாம் உங்களுக்கு தான் சரி, ஏன்னா என்கிட்ட இதை விட ஒரு பலம் இருக்குது, என்னை பலப்படுத்துகிறவர் என்னோடு இருக்கிறார். எடுத்தான், ஒரு கல் எடுத்தான், வச்சுட்டான், போனோன்னு அவன் பார்க்குறான், நீ என்ன தடியோடு வர்ற, நாய் அடிக்கவா வர்ற? உனக்கு நீ வீரன்டா, எனக்கு நீ நாய்டா. நாம் அப்படி தான் பிரச்சனைகளை பார்த்தோன்னு பெருசாக நினைக்கிறோம். பிரச்சனை நம்ம பார்த்து சிரிக்குது, நாம் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுகிறோம். பிரச்சனை ஒன்றும் பெருசு இல்லைங்க. இந்த உலகத்தில் எல்லா மனிதருக்கும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷனை காணுங்க. ஆனால் அந்த பிரச்சனையை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்குறார். அதுதான் வித்தியாசம். சொன்ன அவ்வளோதானே. இன்றைக்கி பாரு நடக்கிற என்னென்னா, ஓன் தலையை வெட்டி நான் பறவைகளுக்கு போடலைன்னா பார்த்துக்காடுன்னு, ஏன்னா நான் தடியோடு வரலடா, என் தேவனோடு கூட வருகிறேன். இன்றைக்கி எந்த இடமா இருக்கலாம், அதிகாரிகளை சந்திக்க போகிறீங்களா, மேலான காரியங்களா, நீங்கள் பாருங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அது எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது, என் நெற்றிகளிலே இருக்கிறது, என் தேவனுடைய நாமம் இருக்கிறது, நான் வர்றேன். போனால் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரு. இன்றைக்கி தேவ பிள்ளையே, வருகிற நாட்களில் கர்த்தருடைய நாமத்தில் போ, கர்த்தரை விசுவாசத்துட்டு போ. எந்த அதிகாரியை சந்திக்கணுமோ தைரியமாக போனால் கர்த்தர் உன்னோட கூட இருப்பார்.
அந்த இடத்துல உனக்கு அற்புதம் செய்வார். அதே வேளையில் உன்னை பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். சங்கீதம் 91:3 பார்த்தீங்கன்னாக்கும், உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் கத்து தப்பு வைப்பார். நான் ஒன்று சொல்லவா, எத்தனையோ கண்ணிகள் வைக்கலாம், ஆனால் ஒன்றிலே நீ சிக்க மாட்டேன். கர்த்தரை தூக்கி சுமந்துட்டு வருவார். ஏன்னா வாக்குத்தத்தம் தான். எப்படின்னா, இம்மட்டும் உன்னை சுமந்தேன், இனிமேலும் சுமப்பேன், முதிர் வயதிலும் உன்னை சுமப்பேன் அப்படின்னாரு. இன்னைக்கு தேவப்பிள்ளையை உன்னை சுமக்கிறதுக்கு 2 கரங்களையும் கர்த்தர் நீட்டி வைத்து உன்னை கையில் வச்சிருக்கிறாரு. நீ ஏன் கலங்கணும், நான் ஏன் கலங்கணும்? அதுதான் என்னுடைய கேள்வி. இன்றைக்கு நீ ஏன் கலங்கணும், நான் ஏன் கலங்கணும்? நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நம்முடைய அப்பா நம்மை பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர், தப்பு வைப்பார். அதனால் நாம் கலங்க வேண்டியதே இல்லை, நாம் பயப்பட வேண்டியதில்லை. எப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, எத்தனையோ காரியங்கள் கேள்விப்படும் பொழுது, இன்றைக்கி சொல்கிறாங்க உலகத்தில் 3வது போர் வரப்போகுது, இயேசு வரப்போகிறது. இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒன்று சொல்வேன், இவைகள் நடக்கிறவைகள் நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. எதற்கென்றால் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்கிற அந்த சத்தம் நம்முடைய காதுகளில் துணிக்கத்தக்கதாக. இந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது எக்கால சத்தம் ஒரு நாள் நம்முடைய காதுகளில் கேட்கும். அதில் நாம் பறந்து போவோம். பறந்து போகும்போது இந்த உலகத்தின் அழிவிலிருந்து நாம் தப்புவிக்கப்படுவோம். இந்த உலகத்தின் வழிபாடுகளில் விட்டு வந்த நாம் இந்த உலகத்தாரோடு கூட சேர்ந்து இராதபடிக்கு இருப்போம். ஆனால் தேவனுடைய வருகையில் காணப்படுவோம். வாசிங்க ஒரு வசனத்தை, ஏசாயா 24:25 வாசிங்க. கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானே. தப்புறதுக்கு தப்பி முடிச்ச உடனே நம்ம நிழல்ல வச்சு பாதுகாப்பார். சூரியனுடைய உக்கிரமான அந்த கதிர்கள் நம்ம மேலே படாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறதுக்கு நம்ம அப்பா இருக்கிறாரு. அதோடு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துறது 26 வாசிங்க. ஒரு 3 காரியத்தை பார்த்து டக்கு முடிப்போம். 26. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார். அடுத்த வசனம், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதன் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். என்னது உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே இன்றைக்கு சபைகளுக்குள்ளே கொண்டாந்துட்டாங்க. கொண்டாந்து என்ன ஏது கிறிஸ்தவம் நம்ம தான் பிழையா போகிறோம்னு நான் சில நேரம் யோசிப்பேன். நாம் சரியாக போகல போல பிழையா போகிறோமோ அப்படி நான் யோசிக்கிறது. ஏன்னா அப்படிப்பட்ட காரியம்லாம் உள்ளே வரும் பொழுது என்னென்னா எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள் அப்படின்றாங்க. இந்த பெரிய ஆட்கள் செய்யும்போது நீ எல்லாம் என்னடா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ நான் யோசிக்கிறேன், நான் செய்கிறது பிழைத்தான் போல இருக்குது அப்படின்னு. ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்குது. உலகத்தாருடைய காரியங்கள் எல்லாம் சபைக்குள்ளே வருகிறது. இதை பரலோகத்துக்கு கொண்டு போய் பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளே போக முடியாது. தீட்டு உள்ள எதுவுமே அதுக்குள்ளே பிரவேசிக்காது. அந்த வசனத்தை பார்த்து தான் எனக்கு சந்தோஷம் வச்சு, அடடே இதனால தீட்டுப்பட்டவங்க அங்கே போக மாட்டாங்க, ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவங்க மட்டும் நாங்கள் போவாங்க, அதில் நீங்களும் நானும் இருப்போம். அதுதான் கர்த்தர் இந்த உலகத்தில் நம்ம தப்புவிக்கிற வழி. இந்த தீட்டுள்ள உலகத்தின் காரியங்கள் நாமளும் இசைந்து போய் ஆமேன் ஆமேன் ஆமேன்னு போடாதபடிக்கு இருக்கிற ஒரு கூட்ட ஜனம் இருக்குமே. ஆனால் அந்த கூட்ட ஜனம் தீப புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க போவாங்க. அதனால தான் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தன்படி செய்கிறவனே பரலோகத்து ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே, அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்கிறார். அதில் பிரவேசிக்க அது வரைக்கும் கத்தாவே கத்தாவே கத்தான்னு போட்டு உன் நாமத்தினால் நாங்கள் அற்புதம் செஞ்சு அடையாளம் செய்து தீர்க்கத்தை எதை சொன்னாலும் நீ வரமாட்டா அப்படின்ட்டார். அங்கே வசனத்தை பாருங்க. என்ன பார்க்காதீங்க, பொய் சொன்ன மாதிரி ஆயிரும். வசனத்தை பார்த்தீங்கன்னா தான் வசனம் பேசும். அதனால தான் பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் என்று சொன்னார். சிஸ்டர் அந்த வசந்தம் மட்டும் வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், யாரு கீழ்ப்படிய மாட்டாங்க? வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க. அவர்கள் இளைப்பாறுதல். நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படுறவங்க தானே? ஆமென் இல்லையா? நீங்க கீழ்ப்படிவீங்க. இதை கேட்டும் கீழ்ப்படியலைன்னா ரொம்ப கஷ்டம்.
கீழ்ப்படிய வேண்டுமல்ல, கீழ்ப்படிந்தேன் என்று சொல்லுங்கள். அதுதான் முக்கியமானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் என்ன கடைசி அதை கால சத்தம் கேட்கும்போது இந்த உலகத்திலிருந்து என்ன தப்பித்து அவருடைய ராஜ்யத்துக்கு கூட்டு போகணும்.